நண்பர்களே, இன்னைக்கு என்னென்னா என் வாழ்க்கையில் ஒரு சோகமான நாள்னு சொல்லலாம். அதாவது எங்கள் அப்பா தவறி 6வது வருஷம் என்னோட. வருஷங்கள்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாயின் பண்ணி 6 மாதத்துலேயே அப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு 25 நாள்லேயே மறுபடியும் வெளிநாட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். அன்னைக்கு தொடங்கின ஜேர்னி தனியாக. அதுக்கு முன்னால் வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக திருநெல்வேலிக்கும் தசைமலைக்கும் ஃப்ரெண்டில் ஃபுட்பால் அடிச்சுட்டு பொண்ணுங்களை கிண்ட அடிச்சுட்டு ஜாலியாக போன லைஃப் வந்து டோட்டலாக மாறிச்சு. ஏன்னா ஃபேமிலி மொத்தம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம நல்லது கொண்டு வச்சுட்டாங்கன்னு இல்லை சொல்கிறத விட நம்ம தானே பார்த்தாகணும். வேறு யார் பண்ணுறது? ஆம்பளை பையனாக பிறந்தாச்சு, வீட்டில் தங்கச்சி அம்மா எல்லாரையும் பார்க்கணும். நிறைய பேர் சொன்னானுங்க வெளிநாட்டுக்கெலாம் போகாத, இனி ஃபேமிலி கூட இரு, வீட்டிலேருந்து வீட்டை பாரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த டைமில் எங்கள் வீட்டில் ஃபினான்ஷியலாக எந்தளவு பிரச்சனை இருந்துச்சு. நான் இங்கே வரலன்னா எந்த மாதிரியான கேவலமான நிலைமைக்கு வாழ்க்கையில் போயிருப்பேன்னு எனக்கு தெரியும், என் சுற்றி உள்ளவங்களுக்கும் தெரியும். அதனால் யார் எதை சொன்னாலும் கேட்காதீங்க. உனக்கு என்ன சரின்னு படுதோ அந்த முடிவை நீ எடு. அதில் வர்ற லாப நஷ்டத்தை நீயே பார்த்துக்க. மெயினாக சொந்தக்காரன் 1000 சொல்லுவான், நீ படித்து மட்டும் முடியும், உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்லுவான். அவனை முதல்ல நம்பாத, அவனுக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு, அப்படி தான் சொல்லுவேன். வேற என்ன சொல்லலான்னா, இந்த அப்பா இழந்த பசங்களுக்கெல்லாம் மெயினாக ஒரு பிரச்சனைன்னா எங்களுக்கே ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பயமாகவே இருக்குது. அடுத்தால என்ன பண்ண போகிறோம், நமக்குன்னு யார் இருக்கா, நம்மளே எல்லாம் பார்க்குறோம். இந்த வயசில் வந்து எல்லாரும் சுற்றி ஹாப்பியாக ஜாலியாக அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளும் இந்த வயசு தானே, ஏன் நம்மளால் இப்படி இருக்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு ஏக்கம். அது வந்து கடைசி வரை என்ன பண்ணுறது, கடைசி வரை அது நிறைவேறவே முடியாது. யாராவது உங்களுக்கு உங்கள் அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா என்னோட கருத்து என்னென்னா, உங்களால் முடிஞ்சால் ஒரு ஷர்ட்டோ பேண்டோ இல்லை உங்கள் தகுதிக்கு ஏற்றாப்புல ஏதாவது கிஃப்ட் பண்ண முடியுதா, நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் உழைப்பில் ஏதாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என்னால் வந்து ஆக்சுவலாக அதை பண்ணவே முடியல. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஷர்ட் ஃபேனு கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியலை. அது வந்து கடைசி வரை நிறைவேறாமலே போயிடுச்சு. இப்போ நான் நினச்சாலும் இப்போ என்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது, என்னால் இப்போ வாங்கி கொடுக்க முடியும், ஒரு காரு கூட நினச்சா வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் அப்பா இல்லை, அது வந்து முடியாது. அது இனி நான் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் அதை நிறைவேற்றவே முடியாது. எங்கள் அப்பாவும் அவர் இறந்து போயிட்டார், எங்கள் அப்பாவும் தவறி போயிட்டார். இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் இருக்கணுங்கிறது வந்து ஃப்யூச்சரை யாரும் கணிக்க முடியாது, என்ன மாதிரி நடக்க போதோ அப்படின்ட்டு. அது தாத்தாவோட மடியில் பேரங்க இருந்து வளர்றதும் அது வந்து ஒரு குடுப்பனை வேணும் எல்லாருக்குமே. அதனால் இருக்கும்போது கொண்டாடிக்கிடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஐயோ அம்மா கதறினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து அப்பா வந்து குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போட்டு சரியில்லாதவங்களாம் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் அப்பாலாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு வீடு கட்டி, அவரும் என்னை மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஒரு இதாக வளர்த்தாரு. அதனால் இருக்கும்போது எனக்கும் தெரியல, அவர் நானும் பெரிய M10 படத்தில் வர்ற மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு சின்ன ஈரல் துண்டுக்காக இழுத்து போட்டு அடிப்பாருங்கிற மாதிரி அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் போனதுக்கப்புறம் தான் அருமை தெரிஞ்சுது. அதனால் புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க.